ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த கல்யாண விஷயமா பேச சாரதா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பொண்ணை மட்டும் நல்லா தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தா, கங்காவையும் யமுனாவையும் என்ன மட்டும் ஏன் ரெண்டாவது தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சத்தம் போட இதில் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க சாரதா. அதுக்கப்புறம் நிவின் சொல்கிறாரு, விடுங்க நாளைக்கு தானே பார்க்க வராங்க பொண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்கன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு சாரதாவை. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி தூங்காமல் இருக்க விஜய் வந்து விசாரிக்கிறார், ஏமா தூங்கலன்னொன்னே, ஏன் காவேரி மிஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்றாங்கன்னு. அதாவது அவங்க தனிப்பட்ட விருப்பமா அதிலெல்லாம் நம்ம தலையிடக்கூடாதுன்ற மாதிரி பாப்பாவை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பா சாப்பிடாம ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கா. இவர் என்ன பண்ணுறாரு, விஜய் வாக்கிங் போயிட்டு வந்து பாப்பா எங்கன்னு தேட வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, பாப்பாவை காணோம். பாப்பா பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட பேசுறதுக்காக தனியாக காவேரி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அட்ரஸ் தெரியாமல் யார் யாரையோ கேட்டுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா தற்செயலாக வந்து நிவின் பார்த்துடுறாரு. பாப்பாவை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறேன்னு, காவேரி மிஸ் பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே விஜய்க்கு உடனே ஃபோன் அடித்து பாப்பா இங்கே தான் இருக்கான்ற மாதிரி சொல்ல, விஜய் வந்து நிவினுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு இப்படிலாம் தனியாலாம் வரக்கூடாதுன்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே இந்த சீனை என்ன பண்ணுற இங்கே காவேரியை பாப்பாவை பார்த்த விஷயத்தை என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி குழந்தை வந்து இந்த மாதிரி தனியாக தேடி வந்திருக்கா அவங்கள பார்க்கறதுக்காக, நல்ல வேளை நான் பார்த்து விஜய் வர வச்சு பாப்பாவை அனுப்பிவிட்டேன்னு சொல்ல, இதில் பாப்பா இவங்க வந்து காவேரி வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எப்பயுமே அவங்க அப்பா கூட தானே வருவா அப்படின்னோடனே, இல்லை அவளுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட ஏதோ பேச வந்திருப்பா போல அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி அப்படியே பார்க்குறாங்க. அப்படி இன்னைக்கான எபிசோட முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.